आयुर्देहि धनं देहि विद्यां देहि महेश्वरी समस्तमखिलां देहि देहि मे परमेश्वरी. அன்பார்ந்த தாய்மார்களே, சான்றோர் பெருமக்களே, நம்முடைய வாழ்க்கையில் உலகம் முழுவதும் இருக்கக்கூடிய சகல கோடி ஜீவராசிகளும் அந்த சகல கோடி ஜீவராசிகளுக்கும் நவகிரகங்களின் அம்சமான 9 கிரகங்கள்ல சனி கேது ஒரு பக்கம், அதற்கு நேர் எதிர்ப்புறத்தில் ராகு, இவர்களுடைய அமர்ந்த இடம் பயணித்து கொண்டு இருக்கக்கூடிய காலங்கள் பார்க்கும் பொழுது உலகம் முழுவதும் ஒரு தாக்கம், பொருளாதாரம், உடல் நலம், தொழில் நலன், குடும்ப நலன், ஆரோக்கியம், இவை அனைத்தையும் விட்டு வைக்கவில்லை, எல்லாவற்றையும் பாதிக்க ஆரம்பமாகிவிட்டது. எப்படி முன்னொரு காலத்தில் பார்க்கடலை கடைந்து அமிர்தத்தை பெற்று பெரும் துயரில் இருந்து தேவர்கள் விடுபட்டது போல, இப்பொழுது உலகம் முழுவதும் இந்த நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருக்கக்கூடிய ஒவ்வொரு குடும்பத்தாருமே இப்பொழுது அறிவிக்கக்கூடிய இந்த சகஸ்ரலக்ஷ்மி மகா ஹோமத்திற்கு அனைவருமே பதிவு செய்து உங்களுடைய குடும்பத்தில் இருக்கக்கூடிய கஷ்டங்கள், வனவாசம், பொருளாதார சிரமங்கள், வியாதிகள் அகல, சகல சம்பத்துகளும் பெற இந்த சர்வாரி ஆண்டில் இனிதே குழந்தைகளுக்கு திட்டமிட்டபடி சுப முகூர்த்தங்கள், பிள்ளைகளுக்கு உரிய காலத்தில் அவர்களுக்கு நல்ல பதவி, இந்த சகல சம்பத்தையும் அடைவதற்காகவே இந்த சகஸ்ரலக்ஷ்மி, அதாவது 1008 மகாலட்சுமியினுடைய காயத்ரியினால ஒரு பெரிய ஹோமம், அந்த ஹோமம் நடத்தி நித்திய கல்யாணமஸ்து என்று சொல்வார்கள். நம்முடைய வீட்டில் எல்லா சௌபாக்கியங்களும் சுப நிகழ்ச்சிகளும் அனுதினமும் நடப்பதற்கு, அனுகிரகிக்கிறதுக்கு மகாவிஷ்ணு வகுத்து தந்த இந்த பூஜையை அவசியம் எல்லோருமே செய்தாக வேண்டும். அந்த முன்னொரு காலத்தில் ஜாதகத்திலெல்லாம் பெரியவர்கள் பார்த்து சனிக்கு பிரீதி பண்ணிக்கோ, ராகுக்கு பிரீதி பண்ணிக்கோ, கேதுக்கு பிரீதி பண்ணிக்கோ, அங்காரகனுக்கு பிரீதி பண்ணிக்கோ, அதாவது பிரீதினா ஏதாவது ஒரு பரிகாரங்கள் ஆலயங்களில் சென்று செய்து அதை சரி செய்து கொள்ளுங்கள் என்று சொல்வார்கள். அதை விட ஒரு படி மேலாக ஒரு கொட்டு நமக்கு அப்படி விழுந்தது போல பொட்டுக்கு மண் சுமந்து பெரும்படிப்பட்ட பரமேஸ்வரன் முதல் கொண்டு இப்பொழுது மிகப்பெரிய ஒரு கெட்ட நேரம், தோஷம் ஆட்டி படைக்கிறது, வந்து இருக்கிறது. இப்பொழுது யுக யுகாந்திரங்களாக நடக்காத ஒரு அசம்பவங்கள் நடந்துவிட்டது. மீண்டும் அது நடக்கக்கூடாது. லோகத்தில் எல்லாரும் க்ஷேமமாக இருக்கணும்.
அந்த தோஷம் நம்முடைய குடும்பத்திற்கு, அதாவது ஜாதக ரீதியாக தோஷம் வந்தால் பரிகாரங்கள் செய்து கொள்ளலாம். உடல் ரீதியாக வியாதி வைக்கணும் போது மருந்து மாத்திரை ஆயுர்வேதிக்கும் இந்த மாதிரி மருத்துவத்தில் குணப்படுத்திக்கலாம். நம்முடைய அன்றாட வாழ்க்கை ஜீவனத்துக்கே ஒரு தோஷம் பாதிப்பு வந்துடுதுன்னாக்க, எப்படி ஒரு கப்பல் பயணிக்கிறதுக்கு கேப்டன்றது ரொம்ப அவர் திறமசாலியாக இருந்தால்தான் ஒரு நாட்டிலேருந்து இன்னொரு நாட்டுக்கு அந்த கப்பல் பல்லாயிரம் கோடி திரவியங்களையும் பல ஆயிரம் மக்களையும் அழைத்து செல்கிறார். அதை போல் இப்பொழுது கேப்டனான உங்கள் குடும்பத்திற்கு ஒரு தோஷம் பாதிப்பு தெய்வ ரீதியாக வந்து உட்கார்ந்துருக்கு. எந்த ரீதியாக? தெய்வங்கள் ரீதியாக. ஆஹா, அப்போ எல்லா தேவதைகளையும் நாம் திருப்தி பண்ணக்கூடிய ஒரு மிகப்பெரிய ஒரு பொறுப்பு உங்கள் எல்லாருக்குமே ஏற்பட்டிருக்கிறது. இந்த தோஷம் நிவர்த்தி ஆகிறதுக்கு அந்த சகஸ்ரலக்ஷ்மி ஹோமத்திற்கு பூஜைக்கு பதிவு செய்து, இந்த வனவாசத்திலிருந்து, இந்த கெட்ட நேரத்திலிருந்து, அது பின்னொரு காலத்தில் மறுபடியும் நம்முடைய சந்ததிகளுக்கு வரக்கூடாது அந்த கெட்டதெல்லாம், அந்த ஹோமத்திற்கு பூஜையில் கலந்து கொண்டு சகல சம்பத்துகளையும் பெற வேண்டும். இந்த ஹோமம் எங்கே நடக்கிறது என்றால், விழுப்புரம் மாவட்டம் திண்டிவனம். அந்த திண்டிவனத்திலிருந்து ஒரு 5 கிலோமீட்டர் தொலைவில் செஞ்சி திருவண்ணாமலை செல்லக்கூடிய நெடுஞ்சாலையில் பெலாக்குப்பம் என்கின்ற கிராம எல்லையில் ஸ்ரீ ராஜராஜேஸ்வரி அருள்வாக்கு பீடம் இருக்கிறது. பிரதி செவ்வாய், வெள்ளி, ஞாயிறு, அமாவாசை, பௌர்ணமி நாட்களில் அருள்வாக்கு வழங்குகின்றாள் அம்மா. அந்த அடியனுடைய வேண்டுகோளும் அந்த அம்பாளுடைய பீடத்தில் தான் இந்த முகூர்ச்சவம் எப்பொழுது நடக்கின்றது என்றால், ஜூலை 24ஆம் தேதி இந்த ஆண்டு 2020 வரக்கூடிய ஆடி மாதம் 9ஆம் நாள் வெள்ளிக்கிழமையில் ஆடிப்பூர முகூர்ச்சவத்தோடு இந்த பெரும் விழா நடைபெறப் போகிறது. இந்த விழாவிற்காக இந்த சகஸ்ர லக்ஷ்மி ஹோமத்திற்கு பதிவு செய்யக்கூடியவங்களுக்கு 15 பொக்கிஷங்கள் அம்பாள் வழங்க உள்ளாள். சகல தேவதைகள் வாசம் செய்யக்கூடிய குலதெய்வம் நித்தியமே நம்முடைய குடும்பத்தில் மகிழ்ச்சியாக இருந்து அனுகிரகம் செய்வதற்கு சுபதேவதைகள் நம்ம வீட்டில் வாசம் செய்யணும். அதற்காக அந்த முதலாவதாக ஸ்ரீ சக்கரம் தருகின்றார்கள். இரண்டாவது அம்பாளுடைய படமும் அருள்நிலை அடிகளாருடைய படமும் தருகின்றார்கள். மூன்றாவது லக்ஷ்மி குபேர கலசம் வழங்குகின்றார்கள். நான்காவது லக்ஷ்மி குபேரனுடைய பெட்டகம் தருகின்றார்கள். அந்த பெட்டகத்தில் அம்மா பூஜை பண்ணி தர்றதுனால உங்களுடைய வீட்டில் தனம், பணம், அந்த தனம் என்கின்ற பொருளாதாரம், தனம், பொன், பொருள், ஆபரணங்கள், சகலவிதமான செல்வங்கள், அஷ்டலக்ஷ்மியினுடைய கடாட்சம் நித்தியமே உங்களுடைய குடும்பத்திலையும் உங்களுடைய சந்ததிகளுக்கு தொடர்ந்து நிரம்பி வழிந்து எல்லா க்ஷேமங்களையும் தரக்கூடிய அந்த லக்ஷ்மி குபேரனுடைய பெட்டகம். சித்தரின் ஆரோக்கியத்திற்காக அந்த சித்தர் பவுடர் தராங்க. ஆரோக்கியம் ஐஸ்வர்யத்திற்காக ராஜராஜேஸ்வரி அம்பாள் அணிந்த புடவை, அந்த கருவறையில் இருக்கக்கூடிய ராஜராஜேஸ்வரி அம்பாள் அணிந்த புடவை நம்முடைய இல்லத்தில் இருக்கும் பொழுது ஒவ்வொரு நாளும் இரவு அந்த நேரத்தில் அம்பாள் நம்முடைய இல்லத்துக்கு பிரவேசமாகிறாள்.
அந்த வீட்டில் திருமணத்துக்காக 4 ஆண்டுகளாக காத்திருக்கும் குழந்தைகள், அவள் ததாஸ்து என்கின்றாள். அம்பாள் வந்து அதிசீக்கிரத்தில் முகூர்த்தம் முடியட்டும் இந்த வருஷம்ட்டு. அதுக்கு வேண்டிய பொருளாதாரம், அதுக்கு வேண்டிய எல்லா ஏற்பாடும் அவளே செய்து தருவாள். பையனுக்கு வேலை வாய்ப்பு, ஒரு நல்ல வேலை வாய்ப்பு, நல்ல தொழில் அமைகிறதுக்கு அனுகிரகம் செய்திடுவாள். எஜமானனுக்கு ஆரோக்கியத்தையும், ஈடுபடக்கூடிய தொழிலில் மிகப்பெரிய லாபத்தையும் தருவாள். அந்த வீட்டு எஜமானி கவலையாக இப்படி உட்கார்ந்துருப்பாங்க. என்னன்னா, பல ஆண்டுகளாக அவங்களுடைய ஆசை சொந்த வீட்டுக்கு வரணுன்ற ஒரு ஆசை. அதை இந்த 14 மாதங்களில் சொந்த இல்லத்தை அம்பாள் அமைத்து தருவாள். அம்பாளுடைய படம் இருந்தால் அவ்வளோ ஐஸ்வர்யத்தை தருவாளாம். உடல் ஆரோக்கியத்துக்காக போராடிட்டு இருப்பாங்க. அவர்களுடைய உடல் நலம் ஆரோக்கியம் நன்றாக ஆகிவிடும். அதே போல் 18 சித்தர்கள் அனுதினமும் தபஸ் சித்தியாகக்கூடிய மிகப்பெரிய ஒரு பொக்கிஷம் தர்பாசனம் தருகின்றார்கள். அதுக்கப்புறம் 18 சித்தர்களுடைய தைலம் உடல் ஆரோக்கியத்துக்கு தேஜஸ்கரம். அப்புறம் எல்லாம் அழகாக இருக்கிறாங்க அப்படின்னு சொல்கிறோமே, அந்த தேஜஸ்கரம் உடல் ஆரோக்கியம். அவர்களுக்கு எப்பொழுதுமே அந்த லக்ஷ்மி தாரை கையில் எப்பொழுதும் இருக்கிற மாதிரி. இந்த தாரை லக்ஷ்மியினுடைய தாரை. அப்பா எப்போ கிணறுனோன்னா நம்ம அந்த நீர் தாரை கிடச்சிடுத்துப்பா, இனிமேல் கிணத்துக்கு தண்ணி எப்பொழுதும் நிரம்பி வழியும் அப்படின்னு சொல்கிறோமே, அதை போல் அந்த தைலம் நாம் ஸ்நானத்துக்கு எடுத்துக்கொள்ளும் பொழுது அந்த மகாலட்சுமியினுடைய தாரை நம்முடைய கைரேகையில் வந்து நிரந்தரமாக வாசம் செய்ய ஆரம்பிச்சிடும். 18 சித்தர்களுடைய தைலம். அதுக்கப்புறம் கோமதி யந்திரம். அந்த கோமதி யந்திரம் சர்க்கரை யுகத்தில் அகப்பட்டது போல் என் குடும்பம் துன்பத்திலும் கஷ்டத்திலையும் அகப்பட்டு கொண்டதடி தாயே, அந்த கஷ்டங்களெல்லாம் அகல வேண்டும். எல்லா குழந்தைகளும் வீட்டில் ஒரு நல்ல பொசிஷனில் வர வேண்டிய கட்டம் இப்போ வந்திருக்கு. அதே மாதிரி அவர் வியாபாரத்துக்கு போகிற இடமெல்லாம் ஏதாவது ஒரு தாமசம் வந்து அந்த வியாபாரம் சரியாக கூடி வர மாட்டேங்குது. இரவு பகலாக உட்கார்ந்து கம்ப்யூட்டரில் உழைப்பார். 100க்கு 12 பைசா வருமானத்தை சம்பாதிப்பார். ஏங்க மற்றவங்கெல்லாம் பல கோடி சம்பாதிக்கிறாங்க, நீங்கள் மட்டும் என்னவோ தெரியல, நேரம் நம்மளை ஆட்டி படைக்குது அப்படின்னு சொல்கிறோமே. அந்த மாதிரி ஒரு தாமசம், தடைகள் ஆரம்பித்த இடத்துக்கே நான் வந்துட்டேனேன்றமே. அந்த வீட்டில் ஒரு நிம்மதியே இல்லை. அந்த வீட்டில் சதா சண்டைகளாக இருக்குது. கடன் தொல்லை ஆட்டி படைக்குது, வியாதிகள் ஆட்டி படைக்குது. 27 வயசு கடந்துருத்து, அவனுக்கு ஒரு நல்ல இடத்துல சுப முகூர்த்தம் கைகூடி வர வேண்டுமே என்ற ஒரு ஆதங்கம். அதே போல் வீட்டில் ஒற்றுமை குறைகிறது. இதுக்கெல்லாம் அந்த கோமதி யந்திரம் வாங்கி வச்ச ஒருபாடு அந்த வீட்டில் எல்லா ஐஸ்வர்யத்தையும் அனுகிரகம் செய்கின்றாள். அதுக்கப்புறம் 18 சித்தர்கள், யோகிகள், மகான்கள், ஞானிகள், ரிஷிகள் எல்லாரும் பயன்படுத்திய அந்த சிவந்த ஸ்படிகமணி மாலை, அது மகாலட்சுமி வாசம் செய்வதற்காக தருகிறார்கள். அந்த மகாலட்சுமி அங்கே வாசம் செய்து கொண்டே இருப்பாளாம். ஒரு தடவை அந்த ஸ்படிகமணி மாலையை ஒரு ரவுண்டு சுற்றிட்டு அந்த ஓம் நமோ நாராயணா, உங்களுக்கு தெரிஞ்ச ஓம் நமோ நாராயணா, ஓம் நம சிவாய, ஓம் ஸ்ரீமாத்ரே நமஹ, ஓம் ஹைம் ஹ்ரீம் ஸ்ரீம் ஸ்ரீமாத்ரே நமஹ அப்படி ஜபம் பண்ணி அந்த ஸ்படிகம், சிவந்த ஸ்படிகமணி மாலை அதை அணிந்து கொண்ட தினமும் பூஜிச்சுட்டு மறுபடியும் பெட்டகத்தில் வச்சுட்டு போங்க. எல்லா விதமான காரியங்களும் வெற்றி உண்டாகும். அப்படிப்பட்ட ஒரு உன்னதமான ஒரு பொக்கிஷங்கள் உங்களுக்கு வழங்குகின்றார்கள். அடுத்தபடியாக
சித்தர் வேர். அந்த சித்தர் வேர் எதுக்காக தராங்கன்னாக்க, உங்களுடைய வீட்டில் நினைத்த காரியம் கூடி வரணும் ஒன்றமே. அந்த நினைத்த காரியம் கூடி வருவதற்கு சித்தருடைய வேர், அந்த வேர் உங்களுடைய பீரோவில் எப்பொழுதும் வாசம் செய்ய வேண்டும். அப்படிப்பட்ட சித்தருடைய வேர் தருகின்றார்கள். அதுக்கப்புறமேலு அம்பாளுடைய வெள்ளியில் ஒரு 5-6 நெல்மணிகள் எடை உள்ள வெள்ளியில் அம்பாளுடைய மூலவருடைய ராஜராஜேஸ்வரி அம்பாளுடைய மறுபுறம் அருள்நிலையில் அம்மா அருள்வாக்கு சொல்கிற மாதிரி இருக்கக்கூடிய வெள்ளியினால் ஆன ஒரு காது வைத்த வெள்ளி டாலர் தருகிறார்கள். கிட்டத்தட்ட 15 பொக்கிஷங்கள் இந்த 1008 லக்ஷ்மி ஹோமம் செய்கின்றவர்களுக்கு தருகிறார்கள். ஏம்மா, இது ஆடி மாதம் 9ஆம் தேதி ஜூலை 24ஆம் தேதி நடக்கிறதுக்கு இந்த 4 மாதம் இருக்கும்போது இப்பயே அறிவிச்சிட்டிங்களே என்று எல்லாருக்கும் இருக்கும். இப்போ சொன்ன இல்லை, என்ன சொல்லியிருக்கிறாங்க அம்மா, இப்போ நாம் ஒரு சக்கர வியூகத்தில் அகப்பட்டது போல ஏதோ ஒரு சிரமத்தில் அகப்பட்டு கொண்டு இருக்கிறோம். அதிலிருந்து வெளியே வர்றதுக்கு குழந்தைகளுடைய படிப்பு எதிர்நோக்கி இருக்கிறது. இத்தனை ஆண்டுகள் இல்லாத அளவுக்கு ஒரு பொருளாதார சிரமம், அதிலிருந்து ஜெயிச்சு வரணும். 3வது ஆரோக்கியம் குடும்பத்திற்கு மிக முக்கியமானது. அந்த ஆரோக்கியம், இந்த 3த்துக்கும் இந்த பூஜைக்கு பதிவு பண்ணுறவங்க உடனடியாக தொலைபேசியில் தொடர்பு கொண்டு சொல்லும் பொழுது அந்த பெயர், நட்சத்திரம், அந்த வீட்டினுடைய கோத்திரம் சொல்லும் பொழுது அங்கே அன்றைய தினம் பீடத்தில் இன்றைக்கி நீங்கள் ஃபோன் பண்ணி, அம்மா நீங்கள் ராஜராஜேஸ்வரி அம்பாள் வலது கையில் அந்த காப்பு இங்கே கட்டுறது அந்த குடும்பத்திற்காக, அந்த வலது கையில் அந்த குடும்பத்திற்காக அந்த பூஜைக்காக காப்பு கட்டிடுவாங்க. அந்த காப்பு கட்டும் பொழுதே அந்த குடும்பத்துக்கு இப்போ சொன்னனே, பசங்களுடைய ஆரோக்கியம், படிப்பு, சுபங்கள், பதவி, அடுத்தது பொருளாதாரம், லக்ஷ்மியினுடைய கடாட்சத்துக்கு தோஷம் வராமல் இருக்கிறதுக்கு பாதுகாப்பு, 3வது ஆரோக்கியம். இன்றைக்கி ப்ரெசண்ட்டில் நம்முடைய குடும்பம் ஆரோக்கியமாக வழி நடத்தக்கூடிய ஒரு பாக்கியத்தை அவளுடைய நேரடி கண்காணிப்பில் வந்துடுறீங்க. நீங்கள் எல்லாரும் அம்மாவுடைய ராஜராஜேஸ்வரி அம்பாளுடைய கண்காணிப்பில் நேரடியாக வந்துடுறீங்க. அவள் கூடவே வர. அப்படிப்பட்ட இந்த 1008 மகாலட்சுமி ஹோமத்திற்கு நீங்கள் பதிவு செய்து உங்கள் வாழ்க்கையில் பொற்காலத்தையும் எல்லா சௌபாக்கியத்தையும் அடைய வேண்டும். இப்பொழுது அபூர்வ விஷயத்துக்கு வருவோம். அதாவது வீட்டில் வருமானம் ஒன்று மிக முக்கியமாக. எல்லா இடத்துக்கும் சுற்றி 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 வந்தாலும் கடைசியாக எங்கே வந்து நிற்கிறோம்னா வருமானம். இந்த வருமானமும், அடுத்தது ஆரோக்கியம், 3வது வாழ்க்கையில் செட்டில் ஆகிறது. வருமானம் இருந்தால் செட்டில் ஆகிடுவாங்களா? இல்லையே. ஏதாவது ஒரு அந்த வருமானம் வேறு வகையில் விரயமாகி வாழ்க்கையில் செட்டில் ஆக முடியாத போயிடுது. அதனால் வருமானமும் தேவை, வாழ்க்கையில் செட்டில் ஆகணும் இந்த வருஷம். 3வது ஆரோக்கியம். இந்த அபூர்வ விஷயத்தில் இந்த விதைகளில் கேள்விப்பட்டிருப்பீங்க. இந்த வெள்ளை பூசணிக்காய் விதைகள் இருக்குது, அதுக்கப்புறம் மஞ்சள் பூசணிக்காய் விதைகள் இருக்குது, அடுத்தது வெள்ளேரி பழம் அதனுடைய விதைகள் இருக்குது. ஏதாவது எது கிடைக்குதோ அந்த விதைகளில் அந்த ஓடெல்லாம் எடுத்துடணும். நீங்கள் ஏதாவது ஒரு பழத்தினுடைய விதைகள் உங்களுக்கு எது கிடைக்கும், உங்களுக்கு சரி வெள்ளேரி விதை கிடைக்குமா கடையில், சரி அந்த விதையை ஒரு 100 கிராம் தாராளமாக வாங்கி
அதில் இருக்கிற அந்த ஒவ்வொரு விதையினுடைய மேல் ஓடெல்லாம் எடுத்துட்டு, அந்த விதை ரெண்டாக உடையாதபடி முழுசாக இருக்கணும் ஒவ்வொரு விதையும். அதை எடுக்கும்போது ரெண்டு ரெண்டாக உடச்சி எடுத்துடக்கூடாது. முழு விதையாக இருக்கணும். அந்த மேல் ஓடு எடுத்துட்டு, அதை இவ்வளோ ஒரு சரங்க அளவு வரும் பொழுது அதை அழகாக ஒரு சின்ன கப்பில் அழகாக எடுத்துக்கிட்டு, அதே போல் வெத்தலைப்பாக்கு, பழங்கள், புஷ்பம், தேங்காய் ஒரு 51 ரூபா எடுத்துகிட்டு போயிட்டு கணபதியானுடைய சன்னிதானம், துர்கையினுடைய சன்னிதானம் அங்கே எடுத்து போய் அர்ச்சகர்கிட்ட கொடுத்து, பெருமானுக்கு, கணபதியானுக்கு, துர்கைக்கு ஏதாவது ஒரு சன்னிதானம் எது கிட்ட இருக்குது, துர்கை கோயில் பக்கத்தில் இருக்குங்க, சிவன் கோயிலில் துர்கை அங்கே, இல்லை பிள்ளையார் கோயிலில் வீட்டில் வாசல்லையே தெருவிலே இருக்கிறாரு அங்கே, ரைட்டு, அங்கே போயிட்டு அழகாக அந்த விதையை, டப்பாவில் இருக்கிற விதை, இந்த அர்ச்சனை சாமான்லாம் கொடுத்து இது பகவானுக்கு சமர்ப்பிச்சுட்டு 51 ரூபாயை தட்டில் போட்டு தரிசனம் பண்ணிட்டு வாங்க. இந்த விதையை பகவானுக்கு சமர்ப்பித்த உடனே அதை உங்ககிட்ட திருப்பி கொடுத்தாங்கன்னா நீங்கள் பிரசாதமாக 2 எடுத்துக்கிட்டு அங்கே இருக்கிறவங்க எல்லாருக்கும் உங்கள் கையால் அந்த விதையை கொடுத்துட்டு வாங்க பிரசாதமாக. இந்த விதை ஏன் நாம் தானம் பண்ணணும்னா, பகவானுக்கு சமர்ப்பிக்கிறோம்னாக்க, மகிஷாசுரனுடைய ஒவ்வொரு உடம்புல விழுந்து விழக்கூடிய ஒவ்வொரு சொட்டு ரத்தத்திலையும் ஒரு விதை போல அந்த ஒவ்வொரு மகிஷாசுரன் உருவாகிக்கொண்டே இருக்கிறானே, இதையெல்லாம் அறுவடை செய்யணுமே என்று பராசக்தி மகா சண்டியை கூப்பிட்டு, அந்த ரத்தத்தையெல்லாம் நீ உறிஞ்சிக்கோ, மகிஷாசுரனை வதம் செய்யலான்னுட்டு சொல்கிறாங்க அம்பாள். அதை போல் இந்த விதையை பகவானுக்கு சமர்ப்பிக்கும் பொழுது அடிமேல அடி விழுதுமா என் வாழ்க்கையில் அப்படின்றாங்க. எத்தனையோ இன்டர்வியூ போகிறான், அவனுக்கு ஒரு கூடி வரலையம்மான்றாங்க. பல ஜாதகங்கள் வந்துடுது பாப்பாவுக்கு. அது நல்ல இடத்துல மீனாட்சி சுந்தரேஸ்வர் திருக்கல்யாணம் நடக்க வேண்டும் என்ற ஆதங்கம், அந்த குழந்தைக்கு குலமரபு பிரகாரம் நடக்கணுன்ற கவலை. நிறைய மருந்து கொடுத்துட்டோம், மனம் கலங்கி இருக்கிறாங்க. 4 குழந்தை 5 குழந்தைகள் ஆயிடுது. அவர் நல்ல க்ஷேமமாக இருந்தால் தானே அடுத்த படி ஏற முடியும். 9வது படிக்கிறான், ஒருத்தன் காலேஜ் படிக்கிறான் 2வது வருஷம், ஒருத்தன் காலேஜ் ஃபைனல் ஆக போகிறான், பாப்பா வேறு +2 படிச்செடுத்து, எப்படிலாம் சொல்கிறோமே. இதுங்கெல்லாம் கரையேறதுக்கு ஒரு எஜமானனுடைய ஆரோக்கியம், எஜமானனுக்கு ஒரு வருமானம், நல்ல வருமானம், இதெல்லாம் உருவாக வேண்டுமே. எந்த இடத்துக்கு போனாலும் தாமசம், தடன், விரயம், நஷ்டம், கடன் புரட்டி போடுறது எங்கள் குடும்பத்தையே என்றாங்க. அப்போ அந்த விதைகளை, வெள்ளேரி விதையை கணபதியானுக்கு, அந்த துர்க்கைக்கு நைவேத்தியம் பண்ணும்பொழுது அம்பாள் அதிலேருந்து அதை எடுத்து ஒரு பிடி எடுத்துக்கிறார். மானசீகமாக அந்த விதையை ஒரு பிடி எடுத்து அதை சாப்பிடும் பொழுது அத்தனை விதமான கஷ்டம், அத்தனை விதமான துக்கங்கள், அத்தனை விதமான பாபங்கள் உங்கள் குடும்பத்தை எத்தனையோ தலைமுறைகளை செய்த ஒரு இன்னல் தானோ இன்று நான் கலங்குகிறேன் என்று மனசு கவலைப்படுறேன்னு, அத்தனை கஷ்டங்களையும் அந்த வெள்ளேரி விதையை அம்பாளுக்கு, துர்க்கைக்கு, அதாவது துர்க்கைக்கு சமர்ப்பிக்கணும், அல்லது கணபதியானுக்கு. ஏம்மா இந்த துர்க்கைக்கு ஈக்குவலாக கணபதியான? ஆமாம், அந்த கணபதியானுடைய உடம்புல நவகிரகங்களும் இருக்கிறது, சகல தேவதைகளையும் கணபதியானுடைய உடம்புல இருக்கு. அதனால தான் கணபதியானையும் எப்பயும் இணைச்சிக்கிறது எப்பொழுதும். முந்தி விநாயகராச்சே, அந்த கணபதியானுக்கு சமர்ப்பித்த உடனே நீங்கள் ஒரு கால் தாண்டிட்டு அடுத்த கால் தாண்ட முடியாமல் கஷ்டப்படுறீங்க பாருங்கள் வாழ்க்கை பயணத்தில், அதை முழுசாக தாண்ட வச்சு உங்களை வெற்றி படிகள் மேலே வெற்றி படிகள் ஏற வைப்பார். அவசியம் நீங்கள் செய்யுங்க. எந்த வீடு லக்ஷ்மி கடாட்சமாக இருக்கும், அது ஏதோ ஒரு சின்ன டிப்ஸை கொடுங்களேன். மந்திராலயத்திலிருந்து நீங்களே மந்திராலயம் சென்றாலும் சரி, மந்திராலயம் சென்ற பக்தர்கள் சென்றாலும் சரி, அங்கே பிருந்தாவனம் விற்பார்கள்.
பாக்கெட், 10 ரூபா ஒரு பாக்கெட் இருக்கும் மினிமம், அவ்வளோதான். அந்த பாக்கெட்டை ஒரு பத்திரமா ஒரு துணி பையில் அந்த பாக்கெட்டை போட்டு உங்கள் பீரோவில் ஒரு பக்கமாக இருக்கட்டும். அந்த வீட்டில் மகாலட்சுமி கொலு கொண்டிருப்பாள். அந்த வீட்டில் காமதேனு இருக்கும். அந்த வீட்டில் கற்பக விருட்சம் இருக்கும். படுத்து தூங்கிட்டே இருப்பார். இந்த மாதம் இந்த வியாபாரம் மட்டும் முடியிட்டவே அப்படின்னு யோசனை பண்ணிகிட்டே இருப்பார் எஜமானன். அந்த வியாபாரம் வெற்றி உண்டாகும். அதனால் அதை ஞாபகத்தில் வைத்துக் கொள்ளுங்கள். அன்பு தாய்மார்களே, அடுத்தபடியாக இந்த திருஷ்டி ரொம்ப பொல்லாததுங்க. என்னது? திருஷ்டி. அந்த திருஷ்டியை போக்குவதற்கு நவதானியம் பாக்கெட்டு கடையிலேருந்து வாங்கி வந்து வச்சுக்கோங்க. நவதானியம்னா அவங்க ஒரு 1/2 கிலோ எடை போட்டு எல்லாம் கலந்து கொடுத்துருவாங்க. அப்படி வாங்காதீங்க. தனித்தனி பாக்கெட்டாகவே விற்கிறாங்க. 9 பாக்கெட்டும் சேர்ந்தது ஒரு பாக்கெட்டாக தராங்க. வீட்டுக்கு வந்த உடனே சின்ன ஒரு பேப்பர் கப்பில் இல்லை ஒரு சின்ன கிண்ணத்தில் எல்லா நவதானியத்தை அழகாக கொட்டி அதில் ஒரு எலுமிச்சம்பழம், ஒவ்வொரு தானியத்துலேயும் 9 எலுமிச்சம்பழம் அழகாக வச்சு அதில் எல்லாத்துலேயும் ஒவ்வொரு காசு வைத்து அதை நேர நவகிரக சன்னிதானத்துக்கு போயிட்டு நடுவில் இருக்கக்கூடிய சூரியன் இருக்கார்ல, அந்த சூரியனுடைய மைய பாகத்தில் அந்த 9 தானியம் அப்படியே 9 தானியமாக எடுத்து போனீங்க பாருங்க. அந்த தட்டை அழகாக அங்கே வச்சுட்டு கல்பூரார்த்தி பண்ணி நமஸ்காரம் பண்ணிவிட்டு சிவாச்சாரியார், குருக்கள், பூசாலி யார் இருக்காங்களோ அந்த தட்டில் ஒரு 108 ரூபா போட்டுட்டு இல்லை 51 ரூபா போட்டுட்டு தரிசனம் பண்ணிட்டு வாங்க. அந்த க்ஷணமே அந்த திருஷ்டி நிவர்த்தி ஆகிடும். அந்த திருஷ்டிக்கு கூட ஒரு கதை சொல்லியிருக்கிறேன். யுத்த காலத்தில் 18 நாள் வெற்றி கொண்டு தர்மராஜா பாண்டவர்களோட கிருஷ்ணனோட அழக குந்தியோட நேராக அஸ்தனாபுரம் வந்து பெரியப்பா திருராஷ்டிரனை தரிசனம் பண்ணும் பொழுது போய் தர்மராஜா நமஸ்காரம் பண்ணும்போது, அறம் வென்று விட்டதப்பா அப்படின்னு கண்ணில் தண்ணி விட்டு ரொம்ப முறையிடுறாரு. அப்புறம் பீமன் போக போகிறான். கிருஷ்ணன் தடுத்து தங்கத்தாலான ஒரு சிருஷ்டியை படைக்கிறார். உடனே க்ஷண நேரத்தில் தங்கத்தாலான ஒரு டன் எடை உள்ள ஒரு பீமசேனன் உருவத்தை எடுத்து போய் மல்லமாக நிற்க வைக்கிறார் கிருஷ்ண பரமாத்மா. பாண்டவர்களுக்கு புரியவே இல்லை. எழுந்து நின்று துரியோதனன் அவனை தடவி பார்த்து அவனை கட்டி பிடிச்சி, நீதானடா என்னுடைய 100 குழந்தைகளையும் சாகடிச்சேன்னு அப்படி இருக்கிறார். அந்த 1 டன் எடை உள்ள அந்த தங்க விக்கிரகம், பீமனுடைய விக்கிரகம் தூள் தூளாக சிதறி போயிடுது. எவ்வளோ திருஷ்டி பார்த்தீங்களா? ஒரு உதாரணம். கண்ணா, ரொம்ப புண்ணியம் செய்திருக்கிற. 18 நாள் யுத்தத்துக்கு அர்ஜுனனோடவே பயணித்த இன்னைக்கு ஒரு நாள் நீ என்கிட்ட வரலன்னா என் கதை கந்தல் தான் அப்படின்னு பீமசேனர் கிருஷ்ணனுடைய காலில் விழுந்து கண்ணீர் விட்டு பிரார்த்தித்தான். மாதவா, என்னை காப்பாற்றினாயின்னு. அந்த மாதிரி அந்த திருஷ்டி ஒவ்வொரு குடும்பத்திலையும் இருக்குங்க. அந்த திருஷ்டியினால தான் நீங்கள் சிரமப்படுறீங்க. அம்மா, நான் வெளிநாட்டில் இருக்கிறேனே, நவகிரக சன்னிதானம் கிடைச்சா நான் பண்ணுறேன், வேறு ஏதாவது அதுக்கு ஏதாவது இதை தானியங்கள் கிடைக்கும் கடையில் கண்டிப்பாக. இதெல்லாம் செட் பண்ணி ஏழைகளுக்கு ஒவ்வொரு கப்பு அப்படியே தானியத்தோடு கொடுத்துருங்க. உங்கள் ஊரில் திராம் இருக்கோ, டாலர் இருக்கோ, யூரோ இருக்கோ, எல்லாத்துலேயும் ஒரு டாலராவோ காயினாவோ ஏதாவது வச்சு அந்த கவரில் போட்டு அழகாக கொடுங்க. நம்மளவங்க இருப்பாங்க உலகம் முழுவதும் ஆஸ்திக பெருமக்கள். அதை போல் இந்த நிகழ்ச்சியை பார்க்கக்கூடிய அன்பு தாய்மார்கள் லக்ஷ்மி குபேர அனுகிரகம் பெற வேண்டும். அந்த 1008 மகாலட்சுமியினுடைய ஹோமத்திற்கு அதிசீக்கிரத்தில் இந்த நிகழ்ச்சியை பார்க்குற ஒவ்வொரு குடும்பத்தாரும் இந்த ப்ரோக்ராம் முடிஞ்ச உடனே தொலைபேசியில் தொடர்பு கொண்டு
அம்மா, நீங்கள் பதிவு செய்து கொள்ளுங்கள் அந்த பெரிய பூஜைக்கு. அந்த 15 பொக்கிஷமும் எங்களுடைய குடும்பத்திற்கு வேண்டியது தான். அந்த 15 பொக்கிஷத்தில் நிறைய விஷயங்கள் இருக்கிறது. ஸ்ரீ சக்கரம் என்பது குலதெய்வத்தின் அனுகிரகம். அன்னையனுடைய படம் இருந்தால் சித்தர்கள் வீட்டில் வாசம் செய்ய ஆரம்பிப்பார்கள். ஞானிகளுடைய ஆசீர்வாதம் கிடைக்கும். சப்த ரிஷிகளுடைய முனிவர்களுடைய ஆசீர்வாதம் கிடைக்கும். அந்த மாதிரி அந்த 15 பொக்கிஷத்துக்கு ஒரு விளக்கம் கொடுக்கணும்னா ஒரு நாள் போராது. அவ்வளோ பெரிய பொக்கிஷங்கள், அருளையும் கருணையும் நிதியையும் சகல வசதிகளும் தரக்கூடிய உங்களுடைய வாழ்நாளில் இந்த பூஜைகளெல்லாம் நீங்கள் பண்ணியிருந்தாலும் இப்பொழுது லோக ஜாதகத்திலையும் உங்கள் ஜாதகத்திலையும் வந்திருக்கக்கூடிய ஒரு நாம் நடந்து போகிறோம், பட்சியினுடைய சாணம் நம்ம சட்டையில் விழுந்துருது. ஆஹா, இதை என்ன பண்ணணும், வீட்டுக்கு வந்து மறுபடியும் இதை சட்டையை கட்டி அதை அலம்பிட்டு சுத்தம் பண்ணிவிட்டு மறுபடியும் சரி பண்ணி மறுபடியும் பண்ணுறோம். அப்படி ஆயிடுத்து. இப்போ ஒரு குடும்பத்திற்கும் அந்த பாதிப்பு நவகிரகங்களால் இது நிரந்தரமாக அந்த பாதிப்பு தங்கிடக்கூடாது இப்பொழுது. அதனால் அம்மாவிடத்தில் சொல்லி இந்த பூஜைக்கு உடனே பதிவு செய்து அந்த 15 பொக்கிஷங்களில் என்னுடைய குடும்பத்தை அத்தனை பிரச்சனைகள் இருக்கிறது நீங்கள் சொன்னது சகல நன்மையும் சகல வரங்களையும் தரக்கூடிய அந்த பூஜைக்கு நாங்கள் பதிவு செய்கிறோம்னுட்டு தொலைபேசியில் தொடர்பு கொண்டு நீங்கள் அவசியம் பதிவு செய்யுங்கள். இன்னொரு டிப்ஸு சொல்லுங்க அம்மா. அதாவது இந்த கருங்கல் தரையை பார்த்துருப்பீங்கள, கருங்கல் தரை இயற்கையாகவே கருங்கல் தரை கோவிலுங்களில் போட்டிருக்காங்க நல்லா அழகாக. அந்த காலத்திலேயே கருங்கல் தரையை நல்லா போட்டிருக்காங்க, தச்சு வேலைலாம் செஞ்சு. இப்போ இருக்கிற கிரைனைட் கருங்கல் அப்படியே அந்த தரை கிடையாது. நான் சொல்கிறது மதுரை மீனாட்சி அம்மன் கோவில், சென்னையில் இருக்கக்கூடிய மயிலாப்பூர் கற்பகாம்பாள் கபாலீஸ்வரருடைய சன்னிதானம், திருவண்ணாமலையில் இருக்கக்கூடியது காலாஸ்திரி, இன்னும் பாடல் பெற்ற நிறைய ஸ்தலங்கள், திருச்சியில் அரங்கனுடைய ஸ்தலம், திருவானைக்காவல், சொல்ல முடியாது லட்சக்கணக்கான ஆலயங்கள் கருங்கல் தரை இருக்கும். அந்த கருங்கல் தரைன்னா எனக்கு புரியலையம்மா. ஆமாங்க, நீங்கள் மூலவரை போய் தரிசனம் பண்ணுங்க. அந்த தரிசனம் முடிச்சுட்டு அந்த வெளியே வரும்பொழுது பிராகாரம் வலம் வர இடம், அதுதான் அந்த தரை பூரா கருங்கல் தரையாகவே இருக்கும். சுமார் ஒரு தரம் சுற்றி வந்தாலே ஒரு 1000 மீட்டர் அளவுக்கு சுற்றி வந்துடுறீங்க. ஏங்க ஒரு 5 தரம் சுற்றி வாங்கலை. அந்த கருங்கல் தரையே உங்களுடைய பாதம் படும் பொழுது நம்முடைய இடத்துல பகவான் வந்து ஒவ்வொரு ஜீவராசிக்கும் பாதத்தில் ஒரு ரேகை வச்சிருக்கிறார். அதிர்ஷ்ட ரேகை பாதத்தில் அடியில் இருக்குது. அது வேலை செய்ய மாட்டேங்குது, சில பேருடைய விதி. அது எனக்கு கூட பொருந்து சாமி. அப்படியா? அதிர்ஷ்ட ரேகை இருக்குது அப்போ. ஆமாம், எப்படி கையில் ரேகை இருக்கோ அதே போல் பாதத்து அடியில் ரேகை இருக்குது, அந்த அதிர்ஷ்ட ரேகை. அந்த கால் வச்சான், வெற்றி ஆகிடுது, அவன் எங்கே போனாலும் சாதிச்சுட்டு வரான் அப்படின்றாங்களே. அவர் வந்தார், என் பிள்ளையை காப்பாற்றிட்டாரு, டாக்டரையா கோடி வணக்கம். அந்த மாதிரி அந்த காலில் அந்த அதிர்ஷ்ட ரேகை இருக்குது அவங்களுக்கு. எனக்கு இல்லையாம்மா? இருக்குங்க, உங்களுக்கும் தான் இருக்குமா. பெண்களாக இருந்தாலும் ஆண்களாக இருந்தாலும் எல்லாருக்கும் உண்டு. அதிர்ஷ்ட ரேகை காலில் இருக்குது. அது ஒரு தேஜஸ் வரணும், அந்த தேஜஸ் அது ஒரு நேரம் கூடி வரணுன்றமே. அதனால் நீங்கள் இந்த கருங்கல் தரை இருக்கு பார்த்தீங்களா, ஒரு 5 பிரதட்சணம் ஆப்பாடி ஒரு சுற்று சொன்னாரா, 5 சுற்று சொல்லிட்டாரு சாமியார் அடிக்கலார் அம்மா. சொல்லிவிட்டு முள்ளவா இந்தம்மா அதிர்ஷ்டம் வரணும் இல்லை, வாழ்க்கையில் கையில் பணம் தங்கணும் இல்லை,
இந்த ஜாதகம் எடுத்துமே அவர் ஜாதக ஜோசியர் கொடுக்கும்போது இதில் முடிக்கலான்னுட்டு அவர் சொல்லணுமே. இந்த ஜாதகம் முடிஞ்சிடுத்துக்குங்க, ஹலோ நீங்கள் எப்போ வர்றீங்க, எங்களுக்கும் திருப்தியாக இருக்குது, முடிச்சிடுறோம் அது சொல்லணுமே. அதாவது காரியம் கூடி வரணும்னு சொல்ல வரேன். இன்டர்வியூ பற்றி, வேலைக்கு போகிறான் பிள்ளை, கூடி வரணும். அதனால் நீங்கள் அந்த பிராகாரம், ஆலயத்தினுடைய பிராகாரத்தை வலம் வரணும். முடிந்தவரையிலும் 1 பிரதட்சணம், 2 பிரதட்சணம், 3 பிரதட்சணம், 5 பிரதட்சணம், 7 பிரதட்சணம். பிரதட்சணம் வலம் வர்றது 7 தரம் சுற்றுறது, 5 தரம், 3 தரம், 2 தரம், 1 தரம். ஆக நீங்கள் அந்த பிரதட்சணம் வளர்பிறையில் இதை செய்ய துவங்குங்க. ஒரு 2 தரம் பண்ணிட்டு வாங்களேன். அந்த மாதம் உங்களுடைய ஃபைனான்ஸு திறந்து பார்த்தீங்கன்னா, கதவை மனக்கண்ணால் திறந்து பார்த்தீங்கன்னா பரவாயில்லையே. அதுக்கு இல்லை, நான் இனிமேல் வாரத்தில் 1 நாள் இந்த மீனாட்சி அம்மன் கோயில்லையே நான் தெருவிலேயே பிறந்து இதுவரையிலும் இது சமாச்சாரத்தை கேள்விப்படல. இன்றைக்கி போய் சுற்றிடுறேன். நான் மளிகை கடை ஓனராக இருப்பார். நான் எங்கெங்கே கல்யாண உற்சவத்துக்கு பெருமாளும் மீனாட்சி வரும்போது அப்படி கும்பிட்டுருக்குறேன். போகிறதுக்கே நேரம் இல்லை, பக்கத்து தெருவில் தான் இருக்குன்றாங்க. ரங்கநாதர் அதே தெருவிலேயே வீதியிலே கடை வச்சுருப்பார். பெருமாள் வரும்போது அப்படி விழுந்து அப்படி கும்பிடுவார். உள்ளார போய் சுத்த முடியல. ஆனால் 1008 வினைகளும் 1008 கஷ்டங்களும் வீட்டில் இருக்கும். அதனால் நீங்கள் என்ன பண்ணுறீங்க, அந்த கருங்கல் தரை என்ன பண்ணுறது, எங்கே இருக்குது, ஆண்டவனுடைய வலம் வர்ற இடத்துல அழகாக அமைஞ்சிருக்கு. நம்முடைய பெரியோர்கள் அமைச்சிருக்கிறாங்க. அப்போ படையெடுத்து நாம் ஜம்முன்னு போய் ஒரு திருவண்ணாமலைக்கா ஒரு விசிட் அடிச்சிடுவோம். மலையை மட்டும் சுற்றலவே, உள்ளார இருக்கிற பிராகாரத்தையும் ஒரு 3 தடவை சுற்றிடலாம் அப்படின்ட்டு. ஒவ்வொருத்தருடைய ஊர்லேயும் இருக்குது அந்த கருங்கல் தரை போட்டு அந்த பிராகாரம் இருக்கும். ராமேஸ்வரத்துலலாம் பெரிய பிராகாரங்கள். அதனால் அவசியம் இதை செய்து பாருங்கள். உங்களுடைய வாழ்க்கையில் அந்த செல்வ மழை பொழிய ஆரம்பிச்சிடுவாங்க. அந்த காலில் இருக்கிற அந்த அதிர்ஷ்ட ரேகை வேலை செய்ய ஆரம்பிச்சிடும். கருங்கல் தரைக்கும் இந்த அதிர்ஷ்ட ரேகைக்கும் எவ்வளோ ரகசியத்தை பெருமாள் வச்சிருக்காரு பார்த்தீங்களா. அவன் ஆன்மீகத்தில் இருந்தால் ஆன்மீகத்தில் உலக பிரசித்தியாவான். அவன் ஒரு சயின்டிஸ்டாக வரணும். அந்த பையனை அந்த ரேகையினுடைய அனுகிரகம், அவன் சயின்ஸ்ட்டு விஞ்ஞானியாக வந்துடுவான். ஒரு பெரிய செல்வந்தன் ஆகணும்னா கண்டிப்பாக செல்வந்தன் ஆவான். அந்த ரேகை வேலை செய்ய ஆரம்பிச்சிடும். எல்லா சயின்ஸ் படிப்பான், பக்கம் பக்கமாக ஆக முடிய மாட்டேங்குது. அதில் புத்தி கொண்டு போய் 1 மணி நேரம் உட்கார விட மாட்டேங்குது. காரணம் இங்கே ரேகை வேலை செய்யலை. அதனால் அன்பு தாய்மார்கள், நீங்களும் உங்கள் குழந்தைகளையும் ஒரு நாள் இந்த நிலை, சகஜ நிலை திருமணம் உடனே இந்த பிரதட்சணம் வலம் வர்றதை அவசியம் கடைபிடியுங்கள். எல்லா க்ஷேமங்களும் உண்டாகட்டும். அம்மா சொன்ன அந்த 1008 மகாலட்சுமி ஹோமத்திற்கு உடனடியாக பதிவு செய்து நாம் நடக்க நடக்க கடலில் அடியில் இருக்கக்கூடிய அசுரனுடைய தபஸால் ராமதூதுவன் ஆஞ்சநேயர் பறக்க முடியாமல் பல நாழிகையாக ஒரே இடத்துல நிற்கிறார். அடாடா என்னடா அது இப்படி இருக்கிறமே, கீழே பார்த்தா அசுரன் போட்டான், அடித்தான். ஆஞ்சநேயர் அந்த அசுரனை கொன்றான். அப்புறம் ஆஞ்சநேயர் பறந்து போய் அம்மாவை போய் பார்த்துட்டாரு. அந்த மாதிரி இப்போ அந்த மாதிரி ஒரு தடையில் நீங்கள் எல்லாரும் கடந்த காலங்களிலிருந்து நிகழ்காலத்துக்கு இது கொண்டும் போயிடக்கூடாது, சமாளிச்சுட்டோம். இப்போ அதனால் உடனடியாக பூஜைக்கு பதிவு செய்யணும். அது ஒரு பெருந்தொகை தான். 1008 மகாலட்சுமி ஹோமம் பண்ணணுன்னா கொஞ்சம் பெருந்தொகை தான் ஆகும். அதை விவரம் அறிந்து ஒரு 10 நாளில், ஒரு வாரத்தில், இன்னொரு 1 மாதத்தில் பண்ணுறேன் அப்படின்னு அவங்கவுங்களுடைய முயற்சி. சாமி நீங்கள் பண்ணுங்க, காப்பு கட்டுங்க, நான் அனுப்பி வைக்கிறேன். அது இப்போ தான் நிறைய வசதிகள் வந்துடுது. பேங்க்கு டிரான்சாக்ஷன்லாம் ரொம்ப எளிமையாக கொண்டு வந்துட்டாங்க. அது அம்பாளுடைய அக்கௌண்ட்டுக்கு அனுப்பி அந்த பூஜைக்கு காப்பு கட்டி, சர்வே ஜனானா சுகினோ பவந்து, எல்லா ஜனங்களும் சௌக்கியம் பெற வேண்டும், நீங்களும் எல்லா சௌபாகியத்தையும் பெற வேண்டும் என்று கூறி அருளாசியுடன் சுபமஸ்து.